اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم. மஸ்னவியில் எஜமா சொல்கிறாங்க, ரூமி நாயகம் ஜி ஜாஃபர் தையார் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல காஃபிர்களுடைய கோட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த கோட்டையை கைப்பற்றணும்னு சொன்னோன்னு எஜமான் அவர்கள் ஜாஃபர் தையார், ஜாஃபர் அலிநாயத்துடைய தம்பி தான், அவங்க அலிநாயத்துடைய தம்பி தான் ஜாஃபர் தையார் அவர்கள் தன்னந்தனியாக வாழை உருவிட்டு குதிரையில் ஏறி கிளம்பிட்டாங்க போர்க்களத்துக்கு. கூட யாருமே ரெண்டாவது ஆள் கிடையாது. இவங்க வாழை உருவிட்டு அந்த கோட்டையை நோக்கி போகிறத பார்த்து கோட்டையில் அரசன் நமக்கான அடிச்சு விழுந்து எல்லாம் கோட்டைக்குள்ளே போய் கோட்டைக்காக சாத்திட்டாங்க. மேலேருந்து பார்க்குறாங்க, இவங்க வந்து கோட்டைக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க, சிங்கம் மாதிரி கரிச்சிட்டுக்கிட்டு. உள்ளே உட்காந்து அரசை மசூரா செய்கிறான், இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. இந்த மந்திரி பிரதானிகள் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, நம்ம எதிர்த்து போய் சண்டை போடலாம் முடியாது. எப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் தான் இருக்காங்க, நாம ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கோமே, நம்ம 5000-10,000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. நீ அவன் முகத்தை பாருங்கள், இது அவன் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. இங்கேருந்து பார்த்தாலே பயமாக இருக்குது, கிட்ட போகிறது இங்கேருந்து பார்த்தாலே கை காலெலாம் ஆடுது. ஒருத்தர் தான் வந்துருக்கார். தூரத்திலிருந்து கோட்டையிலேருந்து அவங்கள பார்த்தாலே கை கால் வெதறது. மக்கள்லாம் நடுநடுங்கி கொண்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்தது ஒருத்தர் தான். நீங்கள் ஒருத்தர்னு பார்க்குறீங்க, அவங்க தங்களுடைய பலத்தை நம்பி வரல, அவங்க எந்த மௌலாவுடைய பலத்தை நம்பி வந்திருக்காங்களோ அவங்க மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும், சமாதான கொடியோடு போய் இங்கே சரண்டர் ஆகிடுங்க. அப்புறம் எல்லோரும் சமாதான கொடியோடு சரண்டர் ஆகிட்டாங்க எல்லோரும். ஒரே ஒரு மனிதர். இந்த சம்பவத்தை ரூமி நாயகம் எழுதிட்டு சொல்கிறாங்க, ஜாஃபர் தையார் இருக்கிற சம்பவத்தை வந்து 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் எப்படி ஒரு சூரியன் வந்து விட்டால் அது ஒளி மங்கி விடுகிறது, அது மாதிரி ஈமானுடைய ஜோதி இருக்கு, அது உடல் பலத்தை விட அதிக பவரானதுன்றான். எதிரிகளை வந்து சின்ன பின்னமாக்கிறோம். வெறும் பார்வையாலேயே அவர்களை வந்து பலம் இழக்க செய்யும். உடலோடு உடல், ஜிஸ்மோடு ஜிஸ்ம், ஃபிசிக்கல் வெளிரங்கமான பௌதீக ரீதியான அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றல் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் உளம் ரீதியான ஆன்மீக ரீதியான ஆற்றல் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். அந்த பலம் மிக்கவர்களுக்கு முன்னாடி அரசர்கள்லாம் தலைக்கு வந்துடுவாங்க. இப்போ உன் ஆன்மீகத்தை பலத்தை அதிகமாக்குது. எப்படி உடலை சாப்பிட்டு 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 உடம்பு தான் பலமாகும். நம்ம கல்பில் அப்படி இல்லை பாருங்கள். அவரில் ஒரு 10,000-15,000 கொண்டு ஒரு படையவே, ஒரு பெரிய கோட்டையே கைப்பற்றிட்டாங்க. நாம் ஒரு 2 பேர் கைப்பற்ற முடியுமா? அந்த மாதிரி நம்ம எது ஒரு ஆள் வர்றான், நம்ம ஆன்மீக பலத்தால் நடக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம கல்பால் வீக்காக இருக்குது. எப்படி ஒரு நோஞ்சானான சாப்பிட்டு பலனான எலும்புந்தோலுமான ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்னால் தோற்று போயிடுவான். ரொம்ப பலசாலியான ரொம்ப உயர்ந்த பலசாலி தேவையில்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்னாடி தோற்று போயிடுவான். யார்? உணவு இல்லாமல் 4 நாள் பட்டினி கிடந்து, கைகால் ஏற்கனவே நோஞ்சானா இருக்கான், பட்டினி கிடந்து கைகாலெலாம் விலை வளர்த்துட்ருக்கு, 4 நாளாக சாப்பிடல. இப்போ இவன் தாக்கு பிடிக்க முடியுமா? இவன் தாக்கு பிடிக்க முடியாது. அது மாதிரி நம்ம கல்பை நம்ம பட்டினி போட்டு வச்சிட்டோம். கல்புக்கு சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்காதனால கல்பு பட்டினியாகிறதுனால அது எதிர்த்து நிற்காது. ஜிஸ்மை விட பலம் வாய்ந்தது கல்பு. இது ஒரு சம்பவம். ஹதீஸ் ஒரு சம்பவம் வருது. எதிரிகள் வந்து பல ஆயிரம் மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்னு செய்தி வந்துச்சா. அபூபக்கர் நாயகத்துடைய ஜமானான் சத்திரம் எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்தா வரும். உடனே படையினரை திரட்டாமல் எல்லோரையும் கூப்பிட்டு போகாமல் ஒரே ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு வாழை உருவிட்டு குதிரையில் ஏறி கிளம்பிட்டாங்க. எதிரில் வர்றாங்கன்னு செய்தி வந்தோன்னு அவங்க 4000-5000 பேர் வந்துட்டுருக்காங்க. மொத்த மணி தான் கிளம்பிட்டாங்க. யார்? அபூபக்கர் நாயகம். சரியா? இவங்க போகிறாங்க. அபூபக்கர் நாயகம் தலையை கண்டதோடு அவனுக்கு 4000-5000 பறக்கிறானு எல்லாம் துரத்திக்கிட்டே போகிறாங்க. இவங்க கிட்ட நெருக்க விடல. அவங்க அத்தனை பேரும் சூழ்ந்து அடித்தா இவங்களை வந்து ஒன்றுமில்ல மாக்கிடலான்னு வரதானே செய்யும். எவனுக்கு சிந்தனையே வரல. ஓடுறான், இதுமாதிரி துரத்திட்டே போகிறான். கண்ணு கெட்டது வரைக்கும் ஓட்டானு, அவன் பறந்துட்டானு. அப்புறம் தான் இது கேள்விப்பட்டு பின்னாடி மதினாவை திரண்டு போனால் அபூபக்கர் யாரும் துரத்திட்டீங்க, எல்லை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு திரும்ப வர்றாங்க. இது ஒரு சம்பவம் இருக்குது. என்ன பலம் இருந்திருக்கும்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் எப்படி நடந்துச்சு கேள்விப்பட்டிருக்கலாம்? யார்? ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அஷ்ரஃப் பஷார் இருக்காங்களா அவங்க தான். ஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகைகள்லாம் அந்த சுதக்கார ஒட்டைகளை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதை ஒரு பெரும் கூட்டம், ஒரு 400-500 பேர் கொண்ட பெரும் கூட்டம் வந்து அதை கைப்பற்றிட்டு போகிறாங்க. உடனே அந்த செய்தி வந்துச்சு, இவங்க ஒத்தையாக கிளம்பிட்டாங்க, படையை கூட்டி போகாம. யார்? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்தையா. இவங்களுக்கு கண்டுன்னு பறக்கிறாங்க, அங்கங்கே துரத்தி அங்கங்கே ஒரு அம்பு விடுறாங்க. வெறும் அம்பு தான் கையில் வர எல்லாம் அந்த ஒட்டகை அத்தனையும் விட்டுட்டு ஒன்று விடாம 1000-2000 ஒட்டகம் அத்தனையுமே விட்டுட்டு பறந்துட்டானோ. வெறும் வெறும் ஒருத்தர், அவங்க சுமாராக 400-500 பேர். இது என்ன பலம் அது? ரூமிநாயகம் சொல்கிறாங்க ஆன்மீக பலம் அது. உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு எலிகளுடைய மந்தை இருக்குது, 200-300 எலி வந்து 200-300 எலி இருக்குது. பூனை வந்துருச்சு. இப்போ இந்த எலி திட்டம் போட்டான், என்னது நாம் அத்தனை பேரும் பாஞ்சா அது எலியும் கடிச்சு ஓட்டையெல்லாம் போடுது, அரிச்சிருது, எல்லாத்தையும் கட்டையே கரிச்சிருது, எல்லாம் ஒன்றா பாயும். 4 பேர் கண்ணை, 4 பேர் காதை, 4 பேர் காலை, குடலை உருவிடலாம் எதை பூனை. அப்படி எல்லாம் திட்டம் போட்டால் முடிஞ்சால் பாஞ்சா முடிஞ்சிட பாய். ஆனால் அந்த பூனை அப்படி ரெண்டு பார்வை பார்த்தாலே போதும், குலை நடுங்கும். அது மியாவுனிச்சு திக்காலுக்கு ஒன்றா பறந்து ஒன்று கூட நிற்காதுண்டா, தெரிஞ்சுக்கலாம். இது என்ன பலம்? இது அனைத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய பவர் எங்கிட்ட இருக்குன்ற சிந்தனை அந்த பூனைகிட்ட இருக்கு. பூனைக்கு முன்னால் நம்ம தலை காட்ட முடியாதுங்கிற பயம் இது எழுதிட்டு இருக்கு. அப்போ ஜிஸ்மன் வச்சோன்னு சொன்னால் நிச்சயமாக எழுதி தோற்று போயிடும். உடல் ரீதியாக வச்சிக்கலாம், எழுதி தோற்று போயிடும், ஜெயிக்க முடியாது. உளம் ரீதியாக உள்ளத்துடைய பவர் அவ்வளோ பெரிய பவர். அந்த உள்ளத்துடைய ஆன்மீக பவர் இருந்துச்சுன்னா நீ மொத்த உலகம் ஜெயிக்கலாம். அதுக்கு சோறு போட்டு நீ எப்படி உடம்பு சோறு போட்டு வளர்க்குற, உன் கல்வி செத்து போய் கிடக்குது. சோறு போடாமல் பட்னியாக நோஞ்சானா கிடக்கும். அப்போ கல்புக்கு சோறு போடுறது என்ன? கல்புடைய உணவு. ஜி கல்புடைய உணவு ஜிக்ருல்லா, அல்லாஹுடைய ஜிக்ரும், அல்லாஹுடைய தியானம், முராகபா, மாரிஃபா. ஜி அந்த ஜிக்ரின் மூலமாக அவன் கல்பில் ஒரு ஆன்மீக பவர் வந்து இப்போ உங்களுடைய பார்வையில், உங்கள் சொல்லில், உங்களுடைய பார்த்தாலே அசர் செய்யும். ஜிஸ்முக்கும் கல்புக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க. நிஜமா ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு இடத்துல பயானை கூப்பிட்றாங்க, ஃபுல்லாக அந்த பயானை குறிப்பெடுக்கிறார், 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு உண்டான தலைப்பு சொல்கிறாங்க, கஷியத்தே இலாஹி, அல்லாஹுடைய அச்சம், இறை அச்சம் தலைப்பு கொடுத்துருவாங்க. நம்மளால உடனே எட்டில் அடிச்சிடுவானுங்க. அலிம் சாபிக்கு 1 மணி நேரம் இறை அச்சத்தில் பயான் பேசுப்பா. என்ன செய்வாங்க? ஹுசூர் ஆய் சொல்லுங்கள், இறை அச்சம். அலம் இல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் இதா ذكرல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா அல்லாஹ் அஹக்கு அன் தக்ஷா. அல்லாஹ் தான் நீங்கள் அஞ்சுவதற்கு மிகவும் தகுதியானவர். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவெல்லாம் உலமாக்கள் தான். அல்லாஹ்வுடைய திருப்பேர்கள் உள்ள நடுநடுங்கும். இது மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நடக்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? வேற சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி வேற குறிப்பிட்டுக்கணும். உடனே இவனுக்கு நேரம் வரவில்லை, இவனுக்கு ஒரு காலமும் நேரம் வரவே இல்லை. அலம் இல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உள்ளம் நடுநடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? நல்லா இது சூப்பர் ஆயிடுது. செமாயத்து தான் சார், செமாயத்துக்கு சூப்பர் ஆயிடுது. அதான் சொல்லுங்க, 4 நாள் ஹதீஸ் சொல்லுங்க. இவர் அமல் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஆயத்துக்கு ஒரு நாள் ஹதீஸ் சொல்லுங்க அது சம்மந்தமாக. அப்படி ஜி சூப்பர், போதும் இது 1 மணி நேரம் கூட போதும். அது முடிஞ்சு அவருக்கு 1 மணி நேரம் பயன் சார், எல்லாம் தூங்குது, மழையாக தூங்கிட்டு இருக்கு சொல்லுங்க. நல்லா தான் சத்தம், நல்லா சூப்பர் சவுண்ட். அது நல்லா அதற்கு வந்து நல்லா என்ன 1 மணி நேரம் பயன் முடிச்சுட்டு வந்தோன்னு கேட்குறேன், எப்படி பயன் இருந்துச்சு? செம்ம சவுண்டு. அது கண்ணீர் குரல் பாருங்கள், மற்ற மாதிரியே இருக்குது. அப்படியே சூப்பராக குரல், அந்த குரல் கண்ணீர் வெங்கல குரல் மாதிரி இருக்குது. வெங்கல சட்டியில் காசை போட்டு ஆட்டினா எப்படி வரும் அந்த மாதிரி டன் 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 டனா டன் டனா. சரி, என்னங்க சொன்னார்? நிறைய நல்ல செய்தி நிறைய சொன்னார். என்னங்க பயானோட குலாசா என்னங்க? நிறையா உண்மையை நல்லா அழகாக தான் பேசினார். என்னங்க எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா வெறும் ஜிஸ்மு, உடல். என் சர்க்கார் சொன்னாங்க 1 மணி நேரம் பயன் சொன்னாங்க, 1 மணி நேரம் உட்காந்து முராக்கபா.
மைனை ஹக் மௌஜூத், என் கூட அல்லா தான் இருக்கான். அல்லாஹூ அல்லா மோலா, நீ தான் எனக்கு ஐனா இருக்கிற. சாரை காயினாத்தில் நீ தான் ரப்பே இருக்கிறேன். நான் யார்கிட்ட பேச போகிறேன்னு அவர்களையும் நீ தான் இருக்கிறேன் அப்படின்னு முராகபால உட்காந்து அல்லாட்ட கெஞ்சி அழுதுட்டு கண்ணீர் வடிச்சு எஜமான்ட்ட சொல்லிட்டு போய் நில்லு. இந்த அல்ஹம்துலில்லாஹ் அவன் தான் அவன் கடந்து துடிக்க ஆரம்பிச்சிருவான். பயன் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். ஜி இந்த அல்ஹம்துலில்லாஹ் அறுத்து போட்டு ஆடு துடிக்கிற மாதிரி துடிப்பாங்க ஜனங்க. இது கல்புடைய பவர். நீ ஜிஸ்முடைய பவர் தான் அவன் மனுஷனை உருவாக்குன்னு நினச்சிட்டு போகிறாரு. ஈமானுடைய பவர், ஈமானுடைய பவர் அதிகமாக இருக்குது. அதிகமாக அதிகமாக ஜி இன்னும் அதிகம். சஹாபாக்கெல்லாம் பதிலில் ஜெயிச்சாங்களே, காதிசியாவில் ஜெயிச்சாங்களே, நிஹாவத்தில் ஜெயிச்சாங்களே, ஏதோ எந்த பவர் அது? ஜிஸ்மி பவர் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான ஈமான் கொண்ட ஜனங்க 20 பேர் இருந்தால் 200 பேரை மிகைப்பார்கள். ஆயிடுச்சுங்க. இயக்கும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு மிஅத்தைன். 20 பேர் இருந்தால் 200 பேரை மிதிப்பான். 1:10. என்ன பை? 1:10. கொஞ்சம் கவனிங்க, தூங்குறீங்க. சாயாமுக்கு சொல்லி உட்காருங்க. இயக்கும் மின்கும் 20 சாபிரூன, 20 பேர் இருந்தால் 200 பேரை மிகைப்பார். ஆயிடுங்க. ஆயிடுப்பா. இயக்கும் மின்கும் இந்த உங்கள் நீக்கும் மின்கும் மிஅத்துன் 100 பேர் இருந்தா யாயுஹன் நபியும் இயக்கும் மின்கும் 20 சாபிரூன. நபியை உங்களில் 20 பேர் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். ஆனால் யக்லிபு மிஅத்தைன், எத்தனை பேர் மிதிப்பாங்க? 200 பேர். அப்போ 20க்கு ஒரு 1:10. ஒருத்தர் 10 பேர் அடிப்பார். மின்கும் மிஅத்துன் 100 பேர் இருந்தால் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு. காஃபிர்களிலே அவர்கள் 1000 பேரை மிகைப்பார்கள். 1:10. பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். காரணம் அவங்க ஃபிக்ஹ் இல்லாதவங்க. பிஅன்னஹும் கௌமுன் லா உடல் பலத்தை சொல்ல பாருங்க. லா யக்திரூன் குதிர லா யக்விமூன், உடல்ல குவத் இல்லை அப்படின்னு சொல்ல. லா யஃப்கஹூன், அவங்களுக்கு கீழ் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, மேல் மாடி காலியா இருக்கு. பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, மாடி காலியா இருக்கு. அப்ப பலம் என்பது உடலை வச்சு இல்லைங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். ஃபிக்ஹ் இல்லை, மண்டையில் மூளை கிடையாது. அப்போ உன்ட்டு அந்த ஃபிக்ஹ் வந்துருச்சு, ஃபிக்ஹ் அக்பர் வந்துருச்சு, இறை ஞானம் வந்துருச்சுன்னா நீ அதெல்லாம் சர்வ ஊதி தள்ளிடலாம் அவங்கள. பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். அதான் சொல்லலாம். இது ஈமான் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுடைய ஜோஷ் அதிகமாக இருந்த காலத்தில் எல்லாத்தில் அப்படி தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ பலம் கொடுத்தான். அதான இப்பொழுது ஹஃபஃபல்லாஹு அன்கும், உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி விட்டான். ஜி எதை? இப்போ பிற்காலத்தில் இஸ்லாம் வெற்றி பெற்று பத்ரு உஹது எல்லாம் முடிஞ்சு பை. பத்ரு உஹது எல்லா போரும் முடிஞ்சு, கடைசியில் அகழ் போரும் முடிஞ்சு. இனி இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் சொன்னாங்க, இனிமேல் நம்மை நோக்கி யாரும் வர மாட்டாங்க. எல்லாம் நம்முடைய படை பலத்தை அதிகமாக்கிட்டான். இனி நம்மை நோக்கி யாரும் படையெடுத்து வர துணிவு இருக்காது. இனிமேல் நாம் தான் படையெடுத்து செல்ல வேண்டி ஏற்படுட்டாங்க சொல்லலாம் அகழ் போருக்கு பின்னாடி. ஏன்னா அகழ் போரில் எல்லா படையினும் ஒன்றா சேர்ந்து வந்தானோ யாரெல்லாம்? எல்லா அஹஸாபுகள். ஹிஸ்பு இல்லை, ஹிஸ்புக்கு ஜம்மா ஹஸாப். அல்லாஹ்வுக்கு பேர் வந்து அகழ் போருக்கு ஹஸுவே அஹஸாப்னே பேர். ஹஸுவே அஹஸாப். எல்லா படையும் ஒன்று சேர்ந்து, கத்ஃபான், குரைஷ், யஹூத், எத்தனை குரைஷ், எத்தனை மக்கா சுத்தூர், எத்தனை ஊர்களும் சேர்ந்து வந்தாங்க. அவன் ஹஸமல் அஹஸாப வஹ்தா, ஒற்றை ஆளாக இருந்து அஹஸாபை வெற்றி கொண்டவன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த போரில் அவன் தோல்வி அடைஞ்சு போன பின்னாடி இனி அவர்கள் நம்ம எதிர்த்து வர துணிவு இல்லை, நாம் தான் அவரை எதிர்த்து செல்வோம் என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன கவனி, நல்லா கவனிதில்ல. இப்போ வந்து உங்களிலே ஒரு பலகீனத்தை பெற்றுக்கொண்டேன். பலகீனம் உடம்பு பலகீனமா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்ல ஆனால் இப்பொழுது ஹஃபஃபல்லாஹு அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி விட்டான். வ அலிமா அன்ன ஃபீக்கும் ضعفன், உங்களிலே பலகீனம் இருக்கிறது. எதில் பலகீனம்? உடல் பலகீனம் இல்லை பை, உடல் பலகீனம் இல்லை. ஏன்னா முந்தி விட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. முந்தி போர்களுக்கு முந்தி பசி பட்டியல சஹாபாக்கள். இந்த போர்களுக்கு பின்னி நிறைய உணவுலாம் கிடச்சி, நிறைய வெற்றிகள்லாம் கிடச்சி, நிறைய சாப்பாடு கிடச்சிது. அன்ன ஃபீக்கும் ضعفன், அந்த அளவுக்கு வெற்றி பெறணும் வெறி இருந்துச்சு. அந்த அதில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டுருக்கு. அன்னஃபீக்கும் தாபன். இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஃபையக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன். இப்போ எப்படி ஆக்கிட்டேன்? 1:2. 1க்கு 10 இருந்து 1க்கு 2 ஆக்கிட்டேன். ஃபையக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைன், அவர்கள் 200 பேரை மிகைப்பார்கள். ஃபையக்கும் மின்கும் அல்ஃபுன், உங்கள் 1000 பேர்கள் இருந்தால் யக்லிபு அல்ஃபைனி, 2000 பேரை மிகைப்பார்கள். பிஇذنில்லாஹ், அல்லாஹ் உத்தரவை கொண்டு. வல்லாஹு மஅஸ் சாபிரீன். அப்போ 1:2. அப்போ இது எப்போ? இது எது வரைக்கும்? இலா ஹத்தல் கியாமா, கியாமா வரைக்கும் சட்டம் வந்துட்டாங்க சூஃபியா.
ஃபிகு சட்டம் பை 1:2 ஒருவர் 2 பேரை மிகைப்பார்கள், ஒரு மூமின் 2 காஃபிரை மிகைப்பார் என்ற சட்டம் எது வரைக்கும்? அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ முஸ்லீம்கள் ஒரு பை கூப்பிடுங்க முன்னாடியோ பை, முஸ்லீம்களில் ஒரு 500 பேர் கொண்ட ஒரு குழுவினர் போருக்கு போகிறாங்க. காஃபிர்கள் 500 பேர் இருந்தாங்க. இப்போ போர் நடத்தி தான் ஆகணும். புறம் மீதுகிட்டு வரலாமான்னு வரக்கூடாது. அவங்க 1000 பேர் இருந்தாங்க, அப்பயும் புறம் மீது வரக்கூடாது. 2 மடங்கு வரைக்கும் அல்ல மனு வர உனக்கு உரிமை இல்லை, சண்டை படுத்தோம். 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு இருந்தாங்க. முஸ்லீம்கள் 1000 பேர் இருக்காங்க, அவன் 5000 பேர் இருக்கான். இப்போ வரலாம், முஸ்லீம்கள் போர் செய்யாமல் திரும்ப ஓடி வந்துடலாம். எதுக்காக வேண்டி? மற்றவர்களை அழைத்து போவதற்காக. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும் என்ன இருக்குது, நம்மை விட பல மடங்கு இருக்கிற நம்ம எதிர்க்க முடியாது, இன்னும் மற்றவர்களை அழைத்து செல்லலாம் என்ற எண்ணத்தில் திரும்பி வருவதற்குண்டான உரிமை எல்லாம் கொடுக்குறான். ஆய் சொல்லுங்க பாய், சொல்ல முடியும் இல்லா நீங்கள் மீண்டும் படையை வலுவூட்டி கொண்டு செல்வதற்காக வேண்டிய தவிர இல்லா முத்தஹரிஃபன் லிகிதால் அவ் முத்தஹய்யிஸன் இலா ஃபிஅத்தின், திரும்பி வர்றது எதுக்காக வேண்டி? மற்ற படையினை அழைச்சென்று மேலும் போரிட வேண்டும் என்று திரும்ப வந்தீங்கன்னா தப்பு இல்லை. திரும்பி வர உரிமை இருக்குது. எது எப்போ உரிமை இருக்குது? 2 மடங்குக்கு மேலே இருந்தால், அது கீழே இருந்தால் உரிமை இல்லை. இல்லை அது கீழே யாரும் புறம் வந்துக்கிட்டால் அது பாவங்களில் குனாஹ கபீரல் ஆகப்பெரிய பாவம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதுமுல்லதீன கஃபரு ஸஹ்ஃபன், போரிடுவதற்காக எதிரிகள் உங்களை காஃபிர்கள் சூழ்ந்து கொள்வார்களேயானால், அவரை சந்தித்தீர்களேயானால், ஃபலா துவல்லூஹுமுல் அதுபார், அவர்களுக்கு புறமுதுகிட்டு நீங்கள் ஓட வேண்டாம். வமன் யுவல்லிஹிம் யௌமைதின் துபுரஹு, யார் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்களோ அல்லாஹ்வுடைய கடும் தண்டனைக்கு ஆளாவார்கள். ஃபகத் பாஅ பிகதபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்கு ஆளாவார்கள். வமஅவாஹு ஜஹன்னம் வபிஸல் மஸீர், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கும், மிக கெட்ட ஒதுங்குமிடமாக இருக்கும். யாரை தவிர? இல்லா முத்தஹர்ரிஃபன் லிகிதாலின் அவ் முத்தஹய்யிஸன் இலா ஃபிஅத்தின், மீண்டும் திரும்பி வருவதற்காக வேண்டி ஓடுகிறார், போய் ஆயுதம் எடுத்து வரதுக்காக வேண்டி, போய் வாள் எடுத்து வரதுக்காக வேண்டி, குதிரையை தயார் பண்ணி வரதுக்காக வேண்டி, அல்லது மேலும் ஒரு படையை தயார் செய்து வரதுக்காக வேண்டி போகிறார். அப்போ எல்லாம் விட்டுறான். ஆச்சுங்களா பை? இது எப்போ? இது 2 மடங்குக்கு மேலே இருந்தால், 2 மடங்கு தான் இருக்கிறாங்கன்னா இப்போ போயிட்டு தான் ஆகணும். இதான் மார்க்க சட்டம், இன்றைக்கி சட்டம், இன்ன வரைக்கும் சட்டம். சஹாபாக்களுக்கு 1க்கு 10 வச்சா அல்லா கடைசி காலத்தில் அல்லா நம்ம மேலே இறக்கப்பட்டு கடைசி காலத்தில் லேசாக்கிட்டான். அப்போ அது கியாமத் வரைக்கும் வந்துருச்சு. இதனா அதே 10 தான் இன்றைக்கி இருக்கும். ஆனால் பிற்கால சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா 1க்கு 10லேயே இருந்தாங்க. அவங்களாம் காதிசியாவில் பாருங்கள் வெறும் 30,000 தான், எதிரிகள் 4 லட்சம் பேர், 10 மடங்கு மேலே. எருமுகில் பாருங்கள் முஸ்லீம்கள் 30,000 40,000 பேர் முஸ்லீம்கள், காஃபிர்கள் 3-4 லட்சம் பேர், 1க்கு 10. அப்போ ஆன்மீக பலத்தை கொண்டு தான் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று ரூமி இமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எப்படி ஆயிரக்கணக்கான எலி கூட்டம் இருந்தாலும் ஒரு பூனையுடைய ஒரு மியாவ சத்தத்துக்கு முன்னாடி அவையெல்லாம் ஓடி ஒதுங்கி விடுகிறதோ, மான் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1000 மான்கள் ஒன்றா மேயும் பார்த்துருங்களா? ஒரே ஒரு புலி துரத்தும், ஒரே ஒரு புலி எழுந்துங்களா, 1000 மானும் ஓடும். டிஸ்கவர் காட்டும் பார்த்தீங்களா? 1000 மானும் ஓடும். இதை என்ன வேடிக்கை, சில நேரம் இந்த வேங்கை இந்த பெரிய மான்கள் இருக்கும், கொளுத்த மான்கள்லாம் கும்பலாம் பெருசாக வச்சுங்க, அதனுடைய சைஸ் பார்த்தா இந்த துரத்துக்குரிய சிறுத்தை இருக்க எடை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் சிறுத்தையோட எடை ஒரு 40 கிலோ தான் இருக்கும். அந்த மானுடைய 150 கிலோ இருக்கும். எது? இந்த மான். காட்டெருமை இருக்க எப்படி 500-1000 கிலோ இருக்கும். காட்டெருமை 500 கிலோ இருக்கும். இந்த வரி குதிரை இருக்குல்ல, அது எப்படி 250 கிலோ இருக்கும். 250 வரி குதிரை அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ பெரிய படை, 2000 வரி குதிரை போயிட்டு இருக்கும். ஒரு சிறுத்தை துரத்து பாருங்க, 40 கிலோ தான். டக் 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 பறக்கும், அத்தனையும் எல்லாம் செதறி ஓடும். இப்போ அதெல்லாம் மெஷரா பண்ணி எப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்கிறோம். ஒரு ஆள் உதைச்சாலே 2 பல்லு போயிடும். நம்ம அத்தனை பேர் சேர்ந்து உதைப்போம், மெதி வச்சு இந்த புளியை காலி பண்ணிடுவோம். அப்படி ரவுண்டு கட்டுங்க, எல்லாம் அப்படியே புளி வருதா ரவுண்டு கட்டி எல்லாம் போய் உளுந்து ஆளுக்கு நாங்கள் உதை போட்டு அங்கே ஜமாத்தாடி அடிச்சு போர்வை போத்தி அடிச்சு ஜமாத்தாடி வச்சுருக்காங்க, காலி பண்ணிடுவோம். அதை இன்னும் கும்பல் தாக்குதல் அப்படின்னு முடிவு பண்ணி வருதா அந்த சத்தத்தை ஒரு புலி உருவ சத்தத்தை கேட்ட உடனே அதெல்லாம் முடிவு பண்ணி மசாலா பண்ணி வச்சுருந்தாலும் சரிதான். அந்த புலியுடைய உருவ சத்தத்தை கேட்ட உடனே அடி வயிற்றில் கலந்து, ஏன்னா கல்பு பலகீனமான, இது கல்பு ஆன்மீக பலத்தால் உயர்ந்ததுட்டான். உதாரணம் சொல்கிறாங்க, इस जमइयत कल्ब बस हक़ तआला मालिकुल मुल्क है और ऐसी जमइयत हिम्मत वही अता फरमाता है. இந்த உள்ளத்துக்கு அவ்வளோ பெரிய ஆன்மீக பலத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த ஜமஇயத்திற்கு உள்ளத்தின் பலம் 2 வகை இருக்கு. ஏக் ஃபித்ரி, ஒன்று இயற்கையான பலம், நான் நிச்சயமாக இவளை அடக்கிடுவேன், என்னால் இத்தனை பேரும் என்னை யாரும் எதிர்க்க முடியாது, உள்ளத்தில் ஒரு பலம்.
இது வந்து மிருகங்கள் எப்படி புலி அவ்வளோ பேர் என்ன செஞ்சுருவாங்க, புலி பயந்துச்சா? இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, இவ்வளோ வரி குதிரை இருக்குது, ஒரு வரி குதிரை உரைச்சாலும் தாங்க முடியாது. 10,000 வரி குதிரை சேர்ந்து உரைச்சா நம்ம தாங்க முடியுமா? நம்மலாம் நம்ம 40 கிலோ, அது 250 கிலோ இருக்குது அப்படின்னு புலி பயந்துச்சா? இல்லவே இல்லை. நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஆன்மீகம் உள்ளத்தில் நினைக்குது பாரு. அந்த வரி குதிரை நினைக்குது, புலியெல்லாம் நமக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? நம்ம பரம்பரையே அந்த புலியை கண்டு தான், புலியால் தான் அழியுது. அந்த புலியை எதிர்த்து நம்ம நிற்க முடியாதுன்னு அது நினைக்குது பாருங்க. அந்த அந்த பலவீனம் அதை அழிக்கிறது. இது ஃபித்ரி, இயற்கையாக கொடுக்கப்பட்டது. இன்னொன்று அல்லாஹ்வின் புறத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மன ஆற்றல், மன உறுதி. அது என்ன? ஜோ ஈமான் और तक़वा की बरकत के बाद, ஈமானுடைய தக்வாவுடைய பரக்கத்தின் காரணமாக தால்லுக் மா அல்லாஹ் சே, அல்லாஹ்வுடைய தால்லுக் ஏற்பட்ட பின்னால் முயஸ்ஸர் ஹோத்தி है. அது அப்போ தான் கிடைக்கும். அந்த இது ஜி அது அல்லாஹ்வுடைய தால்லுக்கை கொண்டு கிடைக்கக்கூடியது. சூஃபியாக்கள் ஞானம் வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அவங்க தூசியாக மதிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லா சூஃபியாக்களையும் ராஜாக்கள் எடுத்துருக்காங்க, நீ போயிட்டே இரு அப்படின்ட்டாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு யார் கொடுத்தது? மினல்லா வரக்கூடிய தைரியம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய தைரியம். சுஃபியான் சௌரி எல்லாரும் நினைக்கிறேன். அரசர் ரொம்ப தொந்தரவு கொடுத்தார். ஒரு ஜும்மாவில் பிடிச்சி வாங்குவான்னு வாங்கி விட்டாங்க சொல்கிறாங்க. பள்ளிவாசல் பயானில் அரசர் தூக்கில் போடுங்கண்டான். அந்த அப்போ ராஜாவாக இருந்த மன்னர் தூக்கில் போடுங்கண்டார். டேட் குறிச்சிட்டார், நான் தேதி காலையில் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கு மேடைக்கு இழுத்து செல்ல ஆள்கள் வந்து விட்டார். ஒரு இடி சத்தம் கேட்குது. எதாவது பட்டிருக்காங்க, கையில் பட்டிருக்காங்க, வச்சு தோட்டு கையில் தூங்குவாங்கல்ல ரைட்டா, பட் தன்னா இருக்காங்க. இடி சத்தம் கேட்டுச்சு. அவன் ஆட்கள்லாம் அவங்க ராஜா கூட்டி சொன்னார், எஜமானே தூக்கில் போகிறதுக்கு நான் வந்து நிற்கிறேன் படகு இருக்கலாம், உங்கள் ராஜா போய் பாரு, தலையில் அவர்கிட்ட ஓடி போய் பார்த்தா ராஜா தலையில் ஒரே ஒரு இடி சத்தத்தில் எஜமா அந்த இடி நேராக தலையில் விழுந்து தலை வெடிச்சிட்டான் ராஜா. ஜி மன்னர் ஹுசுரு பர்வேஸ் பாரசீக சக்கரவர்த்தி அவன் உட்காந்து ஒரு நாள் சொல்ல, என்ன இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகிறாரு, என்ன செய்யறாங்க? அவர் பாரசீக மன்னர். அந்த நாட்டு அந்த காலத்தில் அமெரிக்கா எப்படி வல்லரசோ அந்த மாதிரி வல்லரசு நாடு. இது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி மதீனா சின்ன ஊர், மதீனா ஷெரீஃப். உடனே அவர் என்ன பண்ணார், அவருக்கு கீழே பல நாடுகள் இருக்குது, யமன், சிரியா, ஷாம், எல்லா நாடும் அவருக்கு கீழே இருக்குது. அவர் என்ன செஞ்சார், தனக்கு கீழே உள்ள யமன் நாட்டு தலைவர், யமன் நாட்டுடைய கவர்னர் அவர் கீழே படைகள் இருக்கும். யமன் நாடு சிற்றரசர்கள்னு சொல்கிறது, அவங்க பெருமை படைகள் வச்சுருப்பாங்க, நிறைய சிற்றர்கள் சேர்த்து பேரரசர். தமிழ்நாடு, ஆந்திரா, தமிழ்நாட்டு போலீஸ் படை இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்கள்ட்ட படை இருக்கும், அடக்கி ஆளக்கூடிய படைகள் ஆயிரக்கணக்காக வச்சுருப்பாங்க. யமன் நாட்டு கவர்னருக்கு, தளபதிக்கு தபால் எழுதுறாங்க, மன்னருக்கு. அந்த மன்னர் பேர் என்ன? ஜி தபால் எழுதுறாங்க. என்ன தபால்? உடனடியாக சென்று முகமதை அரெஸ்ட் செய்து, கைது செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே அனுப்பி வைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டார். யமன் நாட்டு பர்வேஸ் மன்னருடைய பேரை கேட்டால் அரசர்களே நடுங்கிறாங்க. அவர் யாரையும் படையில் அனுப்பிக்க தேவையில்லை. ஒரு ராஜாவிட்ட வந்து அவர் ஒரு ராஜா நடந்து கொண்ட முறை சரியில்லைன்னா 2 வேலைக்காரன் தான் அனுப்பிச்சுப்பார் பர்வேஸ் மன்னர். நேராக அந்த ராஜாட்ட போய் நான் வந்து கையை பின்னாடி கட்டி வர சொன்னேன்னு சொல்லு. அந்த ராஜாவே உடனே கை பின்னாடி கட்டுங்கப்பா அப்படின்னு கையை பின்னாடி கட்டி அவரே குதிரையிலே வந்துடுவார். படைகள்லாம் இருக்கும், அவர்கிட்ட 50,000 பேர் இருப்பாங்க. ஆனால் அவர் பல லட்சம் 50-60 லட்சம் பேர் வச்சிருக்காரு படை வீரர்கள். அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றும் தயார் பண்ண முடியாது. இல்லைன்னா நம்ம பீஸாக கிழிச்சுவாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் அவரே பின்னாடி கை கட்ட சொல்லி குதிரையிலே வந்துடுவார். உங்களை ராஜா கூட்ட சொன்னார்னா உங்களை தூக்கில் போடுறாரா வர சொன்னாருன்னு சொன்னாலும் வந்துடுவோம். அந்த அளவுக்கு பயம். யமன் நாட்டு மன்னருக்கு தபால் போட்டார் அவர். யமன் நாட்டு மன்னர் ஒரு 4-5 பேர்கிட்ட அமைச்சு நேராக போய் இது மாதிரி உங்களை பேரரசர் பாரசீக சக்கரவர்த்தி உங்களை வந்து அழைக்கிறாருன்னு சொல்லி அவர் வாங்க, கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் அனுப்பிச்சு வச்சார் படை வீரர்கள். அவங்க நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே கை காலம் உதறுது. ஏன்னா ஊத்தித்து ருஅப் மசீரத்து ஷஹரின், 1 மாத தொலைவிலேயே என்னை கண்டால் உடல் நடுங்கும், அதை ருஅபை கொடுக்கப்பட்டிருந்தேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 மாதம் இருக்கு, உடல் அவர்களுக்கு கிட்ட நெருங்க உடல் நடுங்கும். மதீனாக்குள்ளே வந்தாங்கன்னா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது யார்? அப்படி இதுமா அங்கே இருக்கவங்களாம் இவன் தர்பார் அங்கே இருக்கு. அவன் பயந்து அடித்து போகிறான் கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பேரரசர் எங்கள் அரசருக்கு உத்தரவு போட்டிருக்காரு, உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக சொன்னாங்க, காலையில் வாங்க சொல்கிறேன், நைட் ஆயிடுச்சு வேணும், ஃபஜரில் வாங்க சொல்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜருக்கு வந்தாங்க. இன்றைக்கி நைட் நடந்துச்சு. அவனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விடிஞ்சா புதன்கிழமை
செவ்வாய்க்கிழமை இரவு வந்துருக்கானோ, விடிஞ்சா ஃபஜருக்கு வாங்கன்னு சொல்லிட்டான். அவன் தங்க வைப்பா சொல்லலாம் கொடுங்கன்ட்டான். சொல்கிறான் ஃபஜருக்கு வந்தாங்க. அரசர் கூட்டு சொன்னார், அவங்க அரெஸ்ட் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி நைட்டு உங்கள் பேரரசர் இருக்கார், அவர் நைட்டு படுத்திருந்தார் அவருடைய அறையில். அவங்க மகனே போய் குத்தி குடலை வெளியெடுத்து தலையை வெட்டிட்டான். தலையை வெட்டி கொண்டு வந்து அரண்மனை சிம்மாசனம் அரண்மனையுடைய அந்த மேல் மாடியிலிருந்து தூக்கி தெருவில் போட்டாங்க. போட்டு அவர் அரசர்னு அறிவிச்சிட்டார். தகப்பன மகனே குத்தி கொண்டுட்டான். இது நைட் நடந்துச்சு. இதை போய் உங்கள் ராஜாட்ட சொல்லுங்கன்ட்டான். அவங்களுக்கு அப்படியே கைகாலெலாம் நடக்குது. இதை போய் ராஜாட்ட சொன்னால் என்ன நடப்பாங்க? அது எங்கேருந்து ஃபோன் கனெக்ஷன் இருக்குது, ஃபோன் இல்லை, தொலைக்காட்சியில் தொலைபேசி கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, ரேடியோ கிடையாது. ஒரு செய்தி நடந்தால் அங்கேருந்து தபால் தான் தூக்கிட்டு வரணும். அதுலேருந்து வரது ஒரு மாதம் அவன் தபால் வந்து சேருது. தந்தியும் கிடையாது, மணி ஆர்டரும் கிடையாது, தந்தி பேஜரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை போய் உங்கள் ராஜாட்ட சொல்லுங்கன்ட்டான். அவன் ஒரு வழி இல்லை, நேராக அவங்க ராஜாட்ட போய்ட்டு 4-5 நாள் கிட்ட யமன், அதுக்கு பண்ணி தான் அங்கே போகணும், ரோமாபுரிக்கு. அவங்க ராஜாட்ட போய், ராஜா இந்த மாதிரி மதீனாவுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம், புதன்கிழமை காலையில் ஃபஜரோட வாங்கன்னு சொன்னாங்க. ஃபஜருக்கு போனோம். அன்றைக்கி நைட்டு, செவ்வாய்க்கிழமைக்கும் புதனுக்கு நடுவுப்பட்ட நைட்டில் உங்கள் பேரரசரை அவர் மகனே குத்தி கொண்டுட்டார், அவர் இப்போ ராஜா ஆயிட்டார், போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். அங்கே திரும்ப வந்துட்டோம், உங்கள்கிட்ட அடுத்த உத்தரவு கேட்கறதுக்காக வேண்டி. அப்படி சாத்தியமே இல்லை. அவங்க மகன் அவ்வளோ உயிராக நானே பார்த்துருக்கேன், எனக்கு அவர் நண்பர் தான், பாப்பா மேலே அவ்வளோ முகப்பத்தாக இருந்தார், அவ்வளோ உயிராக இருந்தார், நடக்க சாத்தியமே இல்லை. அது எப்படி அங்கே உட்காந்துட்டு மதினாவுக்கும் அதுக்கும் ஒரு மாத தொலைவில் உட்காந்து இவங்க சொல்ல முடியும்? நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த செய்தியை ஃபுல்லாக இப்படி சொன்னாருங்கிற செய்தி எழுதி என் ராஜாவுக்கு அனுப்புகிறேன். அவர் பெரும் படை கொண்டு வர லா கிபலலவு, அதுக்கு அது மாதிரி ஒரு படை இருக்காது, அந்த மாதிரி படையை அவர் அனுப்புவார். மதினாவே துவம்சம், மதினால ஒரு கழுக்கு இருக்காது, இல்லை சட்டினி ஆக்கிடுவார். அப்படி தபால் எழுதுறாரு. இங்கே தபால் இருக்குது, அங்கே தபால் வருது. அங்கேருந்து இங்கேருந்து 2-3 மணி ஆச்சு. அங்கே பேரரசர்னு தபால் வருது. நான் குஸ்ரு பர்வேஸுடைய மகன் எழுதுகிறேன், என் தகப்பனை கொன்று விட்டு நான் அரசனாகி விட்டேன், எனக்கு நீங்கள் இத்தா செய்து உங்களுக்கு கடமைன்னு எழுதிச்சிட்டேன், இல்லை என்றால் அழிச்சிருவேன். அதை பார்த்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, யமன் நாட்டு கவர்னர், யமன் நாட்டு மன்னர் கலிமா சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சார்ந்த 10,000 மக்கள் கலிமா சொல்லிட்டாங்க. பெருமாள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சத்தம் பார்க்கல நீங்கள்? இங்கே பாதான், யார் பேர்? யமன் நாட்டு அரசர் பாதான் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கத்தப கிஸ்ரா இலா பாதான் ஆமிரு அல் யமன், அந்த அரசர் பேர் யமன் நாட்டு அரசர் பேர் பாதான். அனிபாஸ் மின் மன் இந்தக ரஜுலைனி ஜலிதைனி இலா ஹாதர் ரஜுல் லதி பில் ஹிஜாஸ் ஃபல்யஅதீனி பி கபரி. 2 பேரை மட்டும் அனுப்பு, நல்ல வலுவான 2 பேரை அப்படியே தூக்கிட்டு சொல்லுவார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபபாஸ பாதான் கஹ்ருமானிஹி வ ரஜுலன் ஆகர் வகதப மஅஹுமா கிதாபன் ஃபகதிமா அல் மதீனத ஃபதஃபா கிதாப பாதான் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹ். அரசருடைய கைதை கண்டு பெருமாள் புன்சிரிப்பாக சிரித்தார். வதஆஹுமா இலல் இஸ்லாம், அவன் இஸ்லாத்துக்கு வரும்படி அழைத்தார். ஃபராயிசுஹுமா தரஅது, பெருமாளை பார்த்த உடனே அவருடைய தோல் புஜங்கள் நடுக்கிட்டே இருந்துச்சு, தோல் புஜங்கள் நடுக்கிக் கொண்டே இருந்தன. வகால் இர்ஜியா அன்னி யௌமகுமா ஹாதா ஹத்தா தாத்தியான்னு கதை, நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் படுத்துங்க, சாப்பாடு ஏற்பாடு செய்ப்பா, அவங்களுக்கு அல்தாப் அவங்க படுக்க சாப்பாடு ஏற்பாடு செய்ப்பா, காலை ஃபஜ்ரோட வாங்க என்று சொன்னார். வகால் அல்லஹுமா, அடுத்த நாள் காலை வந்தோன்னு அப்லிகா சாஹிபகுமா ஜி இன்ன ரப்பி கத் கத்தல ரப்பஹு கிஸ்ரா ஃபி ஹாதிஹி லைலதி லிசப்இ சாஆத்தின் மலத் மின்ஹா வஹிய லைலத்து சுலசா சொன்னாங்க. என்ன செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை இரவு என் ரப்பு உன் ரப்பை கொண்டு விட்டான். என் ரப்பு, நீ யார் ரப்பாக்கி வச்சிருக்கிறியோ, என் ரப்பு உன் ரப்பை கொண்டு விட்டான் இரவுடைய 7வது ஜாமத்தில். இது சபை சாத்தின் மலத்து மீனா, செவ்வாய் இரவு. நான் ஒரு பேச்சுக்கான உதாரணம் செவ்வாய்னு சொன்னேன், அது கரெக்டாக செவ்வாய் தான் வருது. செவ்வாய் இரவு விடிஞ்சா புதன். எனவே அந்த உதாரணத்துக்காண்டி எல்லாம் வாயில் வர வச்சான். கடைசி ஹதீஸ் அப்படி தான் வருது. ஆஷரி லையாலின் மதீன மின் ஜமாதுல் அவ்வல் சனத சபஇன், ஹிஜ்ரி 7வது வருஷம் ஜமாதுல் அவ்வல்ல 10வது இரவு செவ்வாய்க்கிழமை மாலை 7வது ஜாமத்தில் இரவு 7 மணி நேரம் கழிச்சு ஒரு 12 மணி 1 மணிக்கு போட்டான். பையனே அத்தவ போட்டான். ஜி தபாரக வ தஆலா இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா சல்லத அலைஹி இப்னஹு ஷேருவா, அவன் பையன் பேர் ஷேருவா. ஃபகத்தலஹு ஃபபதா ஃபரஜா இலா பாதான் பிதாலிக், இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பாதானிடம் சென்றார்கள். ஃபஅஸ்லம, பாதான் உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். வஹுவ வல் அப்னா உள்ளதீன பில் யமன், யமன் நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஜி அல் ஹதீஸ் சஹீஹா ஃபதஹுல் பாரி, இதான் என்ன இப்னு ஹிஷாம் ஃபி சீரத்திஹி தபரி ஃபி தாரிஹ் தபரியில் வருது, இப்னு ஹிஷாமில் வருது, தாரிஹ் இப்னு சஅத் தபகாத்துல் குப்ராவில் வருது. பி அசானீதின் லஹு அன் ஜம்இ மின் ஸஹாபத், நிறைய சஹாபாக்கள் சரி ரிவாயத் செஞ்சிருக்காங்க.
சஹஹுல் அல்பானி ஃபி சில்சிலத்தி சஹீஹா ரீசெண்டாக. என்னங்க பை, அப்போ அவங்களுடைய அந்த ஆன்மீக பலத்துக்கு முன்னாடி நிசாமுத்தீன் மஹ்பூப இலாஹி இருக்காங்க. அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க ஒரு ராஜா, ரொம்ப கஷ்டப்பட்டு. சரி, எஜமானுடைய ஹான்காவில் டெய்லி உப்பு மட்டும் 10 மூட்டை வருமா, உப்பு மட்டும். அப்போ அரிசி எவ்வளோ வரும்? 10 மூட்டை உப்பு செலவாகுமா? 10 மூட்டை பை 10 கிலோ இல்லை, 10 மூட்டை உப்பு செலவாகும்னு சொன்னால் எத்தனை மூட்டை அரிசி ஆகிருக்கணும் பை? அப்போ அவ்வளோ அரிசி கோதுமை எவ்வளோ செலவு வச்சுருக்கணும், அவ்வளோ ரொட்டி ஆகிருக்கும். அவ்வளோ மக்களுக்கு சோறு அளிக்கிறாங்க. அவ்வளோ பேர் எஜமான தேடி வரக்கூடிய அத்தனை பேருக்கு உலக நாடுலேருந்து வர்றாங்க, எல்லாருக்கும் ஒன்றும் அளிக்கிறாங்க. இது தனி அரசாங்கமே நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ பாதுஷாவாக இருந்த மனுஷன் அப்போது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ கடைத்தரவுக்கு கடை மக்களுக்கு எஜமானுக்கு எங்கேருந்து அரிசி பருப்புலாம் வருதுன்னு அவங்கள்ட்ட கூப்பிட்டு நீங்களா நிசாமுத்தீன் மஹ்பூப இலாஹிக்கு தரக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து சொன்னாங்க. யாரும் தரமாட்டாங்க. என்ன சொன்னாங்க, நீ அவரை உன்னுடைய தலைவரை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கோ, என்னையும் தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்கோ, உங்கள் 2 பேரும் உங்கள் இஷ்டம்னு சொல்லி தபால் இருந்தாங்க. இது போய் சொன்னோன்னா எல்லா வியாபாரிகளும் இங்கே தான் தலைவர்ட்டாங்க, திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசர் என்ன செஞ்சும் சரி பண்ண முடியல. என்ன வச்சு ஒரு அரசருக்கு வயிற்று வலி வந்துச்சு. வயிற்று வலினா பீஷாப் அடைச்சிக்கிச்சு அரசருக்கு. 2 நாளாக 3 நாள் பீஷாப் போட்டு என்ன ஆகும், வயிறு பிரிச்சு வீங்கிருச்சு. டாக்டர்லாம் கை விட்டாங்க. அவ்வளோதான் ராஜா, இன்னால் இல்லை இன்னும் ராஜுவும் கஃபன் தஃபெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கேன், அடுத்து யார் ராஜாங்கிறது முடிவு பண்ணிங்க. எல்லாரும் கை விட்டானோ. அந்த இப்போ ஆப்ரேஷன்லாம் கிடையாது அந்த காலத்துலலாம், வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் அடைச்சிக்கிச்சு. எல்லோரும் கை விட்டானோ வைத்தியர்கள்லாம். ஒருத்தர் சொன்னாரான், நீங்கள் அந்த சூஃபிட்டு பதுவாக வாங்கினீங்க, அதனுடைய விளைவு தான் இது. அப்போ நீங்கள் அவங்களோட துவா செஞ்சால் அவங்க நல்லா போய்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவர் ஆலம் சொல்கிறார். மந்திரிகள்லாம் ஓடி வராங்க, நிசாமுத்தீன் மஹ்பூப இலாஹிட்ட வராங்க. இது மனையை மன்னிச்சுங்க, அரசருக்கு தொந்தரவாக இருக்குது, நீங்கள் வந்து கருணை காட்டுங்கள் ஏதாவது. சரி, நான் துவா ஓதுறேன், ஷிஃபாவாயிரும். என்ன பரிசு கொடுப்பாருன்னு கேளுங்க. பாதி அரசாங்கம் தருவாரா அவர்? அப்படி அரசாங்கத்தை பாதி எனக்கு கொடுத்துடணும். இதை போய் சொன்னாங்க. அவர் மௌனம் காத்தார். அரசாங்கம் பாதி போச்சுன்னா கடைசியில் உயிர் போடுற மாதிரி வலி வேதனை தாங்க முடியல, துடிக்கிறார். உயிர் போனால் செத்து போயிடுவோம், சரி பாதி போனால் போட்டு அப்படின்னு பேப்பர் எடுத்து என் பாதி அரசாங்கத்தையும் நான் கொடுத்து விட்டேன் எழுதி சீல் வச்சு கொடுத்துட்டார். யார் மன்னர்? அதை வாங்கி கொண்டு வந்து மந்திரிகள்லாம் கொடுத்து பாதி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் துவா செய்யுங்க. அப்படியா? உள்ளே போய் ஒரு சீட்டு கொண்டு வந்து கொடுத்து மடித்து பத்திரமா இந்த சீட்டை கொண்டு போய் என்னன்னு பிரித்து பார்க்க வேணாம், இதை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு அண்டால கீழே வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் ஒன்று கடிக்க சொல்லுங்கள். அது சீட்டு மேலே அவருக்கு பிஷாப் வந்துடும், அதுக்கு மேலே வச்சு யூரின் வந்துடும்னு சொல்லிட்டேன். மந்திரி ஓடுறானோ கொண்டு போய் கொடுத்தாங்க. ராஜா அதை கீழே வச்சு அந்த ஒரு டப்பாவில் இதில் அண்டாவில் வச்சு உட்காந்து பிஷாப் வச்சு வந்துருச்சு. அப்பாடி இத்தனை நாள் போகாமல் வந்தது இல்லையா, நமக்கு 2 மணி நேரம் போகாமல் வந்து பிஷாப் வந்தாலே இன்னொரு சொதி தனி சுகமாக இருக்கும். பஸ்ஸில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், வந்து இறங்கி அவசரமாக தேடி ஓடி போய் பிஷாப் போனாலே ஒரு தனி ஆனந்தமாக அப்படியே வேறே காலியான மாதிரி உடம்பு அப்படியே பறக்கிற மாதிரி உணர்வு இருக்கும். பிஷாப் அப்படியே அடைச்சி தாங்க முடியாமல் இருந்தால் அவருக்கு மனுஷன் 1 வாரம் போன வேண்டியது எப்படி இருக்கும் அவருக்கு? உயிர் போய் உயிர் வந்த மாதிரி அப்படியே புது உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரே ஆனந்தமயமாயிடுச்சு. அரசாங்கம் பாதி பண்ணாலும் நினச்சிக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன அதில் துவாக தான் எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ பேர் வலிமையான துவாவாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கணும். இந்த பிஷாவை ஊற்றிட்டு இந்த சீட்டை மட்டும் கொண்டு வாங்கன்ட்டு கல்வி அதுக்கு கொண்டு போய் ஊற்றி சீட்டை கொண்டு வந்தால் இவர் கொடுத்தாரே அதே சீட்டு தான், பாதி அரசாங்கத்தை தந்து கொடுத்தாரே அதே சீட்டு தான். அதுக்கு பின்னாடி பக்கம் எஜமா எழுதியிருக்காங்க, இல்லை உன் அரசாங்கத்தை நீயே வச்சுக்கோ, தொந்தரவு மட்டும் கொடுக்காது, உன் அரசாங்கத்தை நீயே வச்சு சாவு, நல்லடியாரு தொந்தரவு மட்டும் கொடுக்காது. அப்புறம் ஏன் சீன்றாங்க வாழ்க்கையில் வச்சுங்களா அப்படின்னு பின்னாடி எழுதியிருக்காங்க. அது கீழே எழுதி மடிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்று, அதே சீட்டு தான். அப்போ அவங்க வந்து எதையுமே பயப்படல பாருங்க. மௌலாவை கூட வச்ச தைரியம் ஜி. ரூமி நான் சொல்கிறாங்க, ஒத்தையாக இருந்தாலும் கூட கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபேத்தன் கசீரத்தன் மீது இல்லை, எத்தனையோ சிறு கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை மிகைத்து விட்டன அல்லாஹுடைய பலத்தை கொண்டு, அல்லாஹுடைய பலத்தை கொண்டு. என் கூட என் மௌலா தான் இருக்கிறான், அவன் நாடினால் எதையும் செய்வான். அப்போ அந்த ஆன்மீக பலத்தை வளர்த்து கொண்டவர்கள் அவர்களுடைய உத்தரவுக்கு மேலே, அவர்கள் உத்தரவு கொண்டு நடக்கும் துனியா கட்டுப்படும். என்னமா ஒருத்தனுக்கு ஒரு வியாதி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்னு சொல்லி ஒரு சூஃபியாக்கள் மஹ்பூப இலாஹி ஊதுறாங்க, ஹவுசனா ஊதுறாங்க, சரியாக போயிடும். நீயும் நானும் சரியாகிறது இல்லை. காரணம் பிஸ்மில்லால பவர் இல்லையா? இருக்குது. பிஸ்மில்லா பவர்ஃபுல் தான், ஆனால் அது எங்கேருந்து வருது? அவங்க கல்பிலிருந்து வருகிற பொழுது பலமானது. உன் கல்பிலிருந்து வரும்போது பலம் வரல. அது பிஸ்மில்லா 2 பேருக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆயத்தை ஊதி அவர் ஊதினாலும் சரியாக போயிடுச்சு.
அதே ஆயத்தை நான் ஊதுனா என்ன? ஏன் ஒரு சூஃபியாக்கள்கிட்ட போய் ஞானவான்கள்ட்ட போய் ஓதி ஊதணுமா? ஓதி உடம்பு சொல்லியிருந்தாங்க, ஓதி ஊதணும் நல்லா வச்சுருந்தாங்க. ஓதி ஊதணும்னா இருக்கு ஞானவான்கள் சூஃபியாக்கள்கிட்ட தான் போகணுமா? அதே ஆயத்தை நாம ஓதுறோம் இளஞ்சு பை இளஞ்சு இல்லையா? சரி, ஒரு இவ்வளோ பேர் கல் இருக்குது, ஒரு கிலோ வெயிட் உள்ள கல் அல்லது 1 கிலோ எடைக்கல் இருக்கு, அது வேறு. ஒரு எதிரி வர்றான், இங்கே கவனி, ஒரு 5 வயசு பையன், அவர் 4 வயசு பையன் அந்த கல்லை தூக்க முடியாமல் தூக்கி வச்சுக்கிட்டு கிட்ட வராஜா அடிச்சு போடுவேன் அப்படிங்கிறான். வளைஞ்சிக்கலாம் பயப்படுவான் அவன். ஏன் இவன் 3 வயசு வளைஞ்சு அதே அல்தாஃப் தூக்கிட்டார், வந்தால் முடிஞ்சு கதை, அவன் மண்டை செதறிடும். 1 கிலோ வெயிட் தான் கல், 1 கிலோ கல் தான், நீ கிட்ட வந்தால் மண்டை செதறிடும், பாரு வந்து பாரு வாடாங்க அப்படிங்கிற அவன் பறந்துருவான். ஏன் நிச்சயமா மூளையே வெளியே வந்துடும் அவனுக்கு. ஒரு அட்டை அது அடிச்ச அடியில் என்ன ஆகும்? அடிச்ச அடியில் மூளை வெளியே. அப்போ கல் 1 கிலோ கல் அவர் கையில் இருந்து தான் வெயிட் ஒன்று தான், ஆனால் பிடிச்சது கை வித்தியாசம் இருக்கு. பிடிச்சது கை வித்தியாசம் எங்கிருந்து வருது அந்த கல்? இவனுடைய பலம் வேற, அவருடைய பலம் ஜிஸ்மி பலம். அது மாதிரி லா இலாஹ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நீ சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் ஆரிஃபீன்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபைஜ் நாயகம் சொல்றதுக்கும் நூறு நாயகம் சொல்றது அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். ஆரிஃபுடைய பிஸ்மில்லா இருக்கே, போன அம்பை திரும்ப வர வச்சுருக்காங்க. ரூபினா அம்பு வில்ல இருந்து கிளம்புற அம்பு திரும்ப வந்துடும். ஏன்னா அந்த கல்பிலிருந்து வருது, அது அம்பு கடுமையான வேகத்திலிருந்து வரும் அந்த பிஸ்மில்லா. இது உன் கை வேற அவங்க கை வேற, இது ஆன்மீக பலம். ஜி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து விஷயத்தை குடிச்சாங்க உமர் நாயகம். ஹாலித் ரலியல்லாஹு 2 பேர் சரித்திரத்தையும் வருது. அரசர் பரிசு கொடுத்தாரு உமர் நாயகத்துக்கு. ஒரு வேற ஒரு ராஜா உயர்தர கழுதை ஒன்று பரிசு கொடுத்துருவாங்க. ஒரு அடிமை பெண்ணா என்னமோ 2 கொடுத்தாரு. ஒரு விஷபாட்டில் கொடுத்தாரு. இது அடிமை பெண் யாரும் கொடுத்துட்டாங்க, குதிரை யாரும் கொடுத்துட்டாங்க, கழுதையாவது யாரும் கொடுத்துட்டாங்க. என்ன விஷபாட்டில் எதுக்கு கேட்டாங்க? வந்து தூதர்கிட்ட. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு துளியை எடுத்து ஒரு கிணத்துல விட்டா அந்த கிணறு முழுசும் விஷமாயிடும். அந்த கிணறு தண்ணியை குடிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிடுவாங்க. இது போர்க்களத்தில் பயன்படும், எதிரிகள் அழிக்கிறது. எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய குளத்தில் கிணத்துல கொண்டு போய் ஒரு சொட்டு உள்ள ஊற்றிடும். ஒரு சொட்டு விட்டா போதும். இது 1000 சொட்டு இருக்குது ஒரு டப்பால். அந்த மாதிரி கடும் விஷயம் உங்களுக்கு எதிரிகளுடைய பல நாடுகள் போருக்கு போகிறது உபயோகமாக இருக்கும்னு கொடுத்தாரு. எதிரிகள் ஆகப்பெரிய எதிரி நப்சு தான் கொண்டாப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குடிச்சிட்டாங்க. விஷம் ஊற்றி கொண்டு சாவடிக்கணும் அவசியம் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குடித்தாங்க, ஒன்றுமே செய்யலை. இதே சமயம் ஹாலித் ரலியல்லாஹு அவங்க சத்தத்துலேயும் வருது, விஷத்தை குடிச்சிட்டாங்க. அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்கிறீங்களா? நீ சொல்லலை நீங்கள், நீ அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி பெனாயில் குடிச்சு பாருங்க, யார் குடிக்க தயாராக இருக்கு? இப்போ பிஸ்மில்லா நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? என்னப்பா? எலி பேஸ்ட்டு, பெனாயில், ஆசிடு. நீ வேணா அந்த விஷயம் வந்து எதிரிகள் விஷம்லாம் வேணாம். எனவே நம்ம தயாரா இருக்காமா? அதே பிஸ்மில்லா தான். புது சொன்ன மாதிரி கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், காரணம் பாட்டின இடத்துல போய் கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்காண்டி ஆரம்பிச்சுங்களா? பார்த்தா அந்த மிஷின் முழுசும் இப்படி ஆட்டினா கருப்பு மிஷினாக இருக்குது, இப்படி ஆட்டினா வெள்ளை மிஷின் ஆயிடுது. மிஷின் கருப்பாக இருக்குது பை, இப்படி ஆட்டினா வெள்ளையாயிருது, மறுபடியும் கொஞ்சம் கருப்பாயிடுது. ஓடு ஓடு மடி கொரோனா ஓடு ஓடியாச்சு. தெரிஞ்சுக்கலாம். நம்ம கரும்பு ஜூஸ், அது கரும்பு மெயில்னு சொல்கிறாங்களே, ஜி கரும்பு ஜூஸ். நாலஞ்சு நாள் போட்டு சாரை புரிஞ்சு கொடுப்பாங்க, கைமா மாதிரி இருக்கு. ஜிமெயில்னு சொல்கிறாங்களே பை, அந்த மாதிரி. என்ன பை அது மாதிரி அதே குடிக்க மாட்டோம். பிஸ்மில்லா சொல்லி குடிப்பா ஒன்றும் செய்யாதுன்னு. இப்போது ரூமி நாயகம் எதை சொல்கிறாங்க? ஜிஸ்மி பலத்தை நம்பி வாழ்க்கையில் வாழாது, கல்புடைய பலத்தை கொண்டு வா. ஓ பிஸ்மில்லாவுடைய பவரை பார்த்துக்கணும். ஆரிஃப்கே பிஸ்மில்லா குன் ஃபயக்கூன் ஷேഖனே சொன்னான். எப்படி குன் ஃபயக்கூனுடைய வேலை செய்யும் ஒரு பிஸ்மில்லா. கல்புடைய பலத்தை அதிகம். ஒரு ஜிஸ்மு சோறு திண்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உடலை வளர்ப்பதற்கு நான் சொன்னேன். காலை எந்திரிச்சவொன்னே இன்னைக்கு இட்லி செய்யலாமா தோசையா? இட்லிக்கு சட்னியா சாம்பாரா? சாம்பார்னா பருப்பு சாம்பாரா பாசி பருப்பா? என்ன பை இதே உடலை வளர்க்குறது. சரி அது முடிஞ்சா அடுத்து மதியம் சாப்பிடுக்கணும். கறியா மீனா? சரி மீன் சின்ன மீன் துள்ளுகன் சின்ன மீன் வாங்கலாமா, பெரிய மீனை வாங்கலாமா? மத்தி மீனா, கடல் மீனை வாங்கலாமா, ஆற்று மீனை வாங்கலாமா? சரி கடல் மீன் இந்த மீன் அந்த மீனை வாங்கிட்டு வந்தாச்சு. இதை பொரிக்கலாமா, வறுக்கலாமா, சாதம் வைக்கலாமா? ஜெகன் ஹராப் ஆகா செஞ்சு முடிச்ச நைட்டு என்ன சாப்பாடு? இதுலேயே வாழ்க்கையை ஓட்டியாச்சு. 24 மணி நேரத்தில் பாதி நேரம்
சாப்பிட்றது, சிந்திக்கிறது, சாப்பாடு ஆக்குறது, அதை சாப்பிட்றது, கழுவி வைக்கிறது, தின்றதை பாத்ரூம் போகிறது, முடிஞ்சா? இதுலேயே மொத்த வாழ்க்கை ஓடிடுச்சு. கல்பை பற்றி யாராவது யோசிக்கிறோமா? ததப்புரு குரான் இருக்கா? ஃபலா ததப்பருன்னு குரான். திலாவத்து குரான் இல்லை, திலாவத்துக்கு மேலே ததப்புரு வரணும். அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, உள்ளம் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது? எப்போ உள்ளம் திறக்கிறது? கல்வி எப்போ ஷரஹ் சதுராகும்? துனியா எல்லாரும் கிடைக்கும், காஃபிரும் கிடைக்கும், முஸ்லீமும் கிடைக்கும், சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். இந்த ஆயத்தை ஓதிட்டு இருந்தேன், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னி ஜாயிலுக இமாம் இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாம், உங்களை மக்களுக்கு வழிகாட்டியாக, நேர்வழி காட்டக்கூடிய நல்லவராக, நேர்வழி காட்டக்கூடியவராக ஆக்கப் போகிறேன் நல்லா சொன்னாங்க. நபியுடைய ஆசை வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கி கிடைக்கணும்னு ஒரு ஆசை. நபியுடைய ஹெரிஸ் இருக்குங்களே, ஒமா அக்ஸருன் நாசி வலவு ஹரஸ்த பி முஃமினீன், நபி நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் சரி அத்தனை பேரும் முஸ்லிம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நபியுடைய ஆசை என்ன? எத்தனை கோடி மக்கள் துனியாவில் வாசிக்கிறாங்க, இப்போ 800 கோடி மக்கள்னா அத்தனை பேரும் சேர்த்து வந்துடணும். ஒரு ஆள் விடாமல் அத்தனை பேரும் முஸ்லீம் ஆயிடணும், மூமின் ஆயிடணும். யாருடைய ஆசை? அல்ல சொல்லிட்டேன், அப்படி நடக்காது நபி, நீங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஒமா அக்ஸருன் நாசி வலவு ஹரஸ்த பி முஃமினீன். இப்ராஹிமுடைய ஆசை, ரப்பே என்னை மட்டுமா வமின் ஸுர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆக்கிறல்ல, நேர்வழி காட்டக்கூடிய நல்லடியாரில் ஆக்கிறல்ல. கால லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், ஸாலிமீன்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாதுட்டான், காஃபிர்களுக்கு பொருந்தாது. இப்போ நேர்வழி காட்டிகளாக மூமின்களை ஆக்குவேன், காஃபிர்களுக்கு பொருந்தாது. இப்போ தமீம் கேட்டாங்க, யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் செஞ்சான், தக்ஸீஸ் செஞ்சுட்டான். பொதுவாக கேட்டாங்க, எல்லோருக்கும் வேணும், நல்லவர் பொல்லூர் அத்தனை பேருக்கும் வேணுண்டு. என்ன பண்ணாங்க? அல்லாஹ் ரசூல் என்ன பண்ணா? நல்லவர்களுக்கு தருவேன், பொல்லோர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்த ஆயத்து அல்லா தஆலா ரப்பி பிஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு, இந்த ஊர் மக்காவை நீ அம்னு பெற்ற ஊராக ஆக்குவாயாக, இந்த ஊர் மக்களுக்கு நீ பழங்களை கொடுப்பாயன்னு சொல்லிட்டு துனியாவை கொடுப்பாயன்னு கேட்குறாங்க. இப்போ துனியா இது யார் கேட்குறாங்க? மன் ஆமன மின்ஹும், அவளை ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும் கொடு. அல்லாஹ் முந்தி அப்படி சொல்லிட்டான், ஈமான் கொண்டவங்களுக்கு. நம்ம இதுவும் ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பான் போல தெரியுது. இல்லை சாப்பாடு நல்லா சாப்பாடு கொடு அல்லாஹ் அப்படின்னு. மன் ஆமன மின்ஹும் வகால, நல்லா சொன்னா ஒமன் கஃபர, அப்படி இல்லை நபியே இது காஃபிருக்கு கொடுப்பேன். நான் நபி கேட்கறது தக்ஸீஸ் கேட்குறாங்க, ஈமான் கொண்டவங்களுக்கு கொடுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காஃபிர்களுக்கும் கொடுப்பேன். ஒமன் கஃபர உமத்தியு கலீலன் சும்மா அல்தரு இலா அதாபி, இதா அதாபின்னார், காஃபிருக்கும் கொடுப்பேன், துனியாவில் நிரப்பமாக கொடுப்பேன், கடைசி தள்ளி நடந்து கொண்டு தள்ளிடுவேன். அப்போ நபி அங்கே தக்ஸீஸை கேட்டாங்க, அல்லாஹ் தாமீம் ஆக்கிட்டான் பாரு. அங்கே தாமீமை கேட்டாங்க, அல்லாஹ் தக்ஸீஸ் ஆக்கிட்டான். அப்போ தீனுடைய நியமத்து இருக்கா தக்ஸீஸ், அது முகஸ்ஸஸ். துனியாவுடைய நியமத்து இருக்கா தாமீம் முஅம்மம்னு தெரியும். நீ திங்கிறதான் காஃபிரும் திங்கிறான், ஒன் டேஸ்ட் ஒன் நாக்கு டேஸ்ட்டோ அது காஃபிருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீ என்ன மாமலத்தில் டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் காஃபிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நீ கறி திண்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும், அதான் அவனுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நீ பிரியாணி என்ன டேஸ்ட்டாக இருக்கும், அதான் அவனுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பை, நீ என்ன சொகுசு அனுபவிக்கிறியோ அதுதான் அவனுக்கும், அதுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? ஒமன் கஃபர ஃபஉமத்தியஹு கலீலன், துனியாவில் அவர்களுக்கும் கொடுப்பேன், சும்மா அல்தர்ஹு இலா அதாபின்னார், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். தாயத்தை ஓதனதுக்கு நடுநடுக்க வந்துருச்சு மோலா. அப்போ துனியாவை தாமீம் ஆக்கிட்ட, தீனை தக்ஸீஸ் ஆக்கிட்டு. அவங்க வந்து யாரெல்லாம் தீனை எல்லா துர்ரியத்தை கொடுன்னு கேட்டாங்க, அது வந்து லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், அதான் அல்லாஹ் தக்ஸீஸ் ஆக்கிட்டான். இங்கே தக்ஸீஸாக கேட்டாங்க, குறிப்பாக கேட்டாங்க, அதெல்லாம் விரிவாக்கிட்டேன் பாருங்க. அப்போ நீ எதை அல்லாஹ்வுத்தாலா ஆமாக்கினா அதில் போய் வாழ்க்கை சொல்லிக்கிற, வீடு கட்டணும், ஆசை வாங்கணும், கார் வாங்கணும், பழம் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், காசு வாங்கணும், பங்கம் சம்பாதிக்கணும், அவ்வளோ வாங்கணும், இது சப் கோச்சினு. இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, மக்களுக்கு ஹிதாயத் செய்யக்கூடிய அவனை ஆக்குவேன்னு சொன்னானே, அதுதான் அல்லாஹ்வுடைய நியமத்தே உதுமா, பெரிய நியமத்து. அப்போ ஜிஸ்மை வளர்க்குற காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் கல்பின் பக்கம் திரும்புங்கள், கல்பை வளர்க்குற பக்கம் திரும்ப. என்னவை தாஜி தொழுதியா? இல்லை. அப்போ இரவெல்லாம் தூங்கி இருந்துருச்சு, காலையில் ஃபஜ்ர் ஒரு தாலி நோக்கம் தூக்கம் வருது உனக்கு, தாஜும் தொழுதில்லை. தாஜு தொழுதுனா இப்போ பேர் 2 ரக்காத் தொழுது 4 ரக்காத் தொழுது துவாசி தஹஜ்ஜுத் துவா அப்படி ஓதுங்க திரும்பி பண்ணுவது. யார் தஹஜ்ஜுத் இரவில் விட்டு விட்டாரோ அவர் காய துஹா தொழுதாலும் தஹஜ்ஜுடைய சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றான் அப்படி சொல்லுவாங்க. போய் தொழுது 2 ரக்காத் தொழுது 4 ரக்காத் தொழுது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையூமு ஸமாவாத்தி வல் யமன் ஃபீஹி வலக்கல் ஹம்து அன்த நூறு ஸமாவாத் துவா ஓது. தூங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி தூக்கம் வரும்? தஃபக்குர் செய் பை, ஆயாத் அஹாதீஸில் தஃபக்குர் செய், கல்பு திறக்கும். உன் கல்பு பவர்ஃபுல் ஆயிடுச்சு, உன் சொல்லில் வேகம் வந்துடும், உன் பார்வையில் வேகம் வந்துடும், உன் செயல்களில் வேகம் வந்துடும். அது ஜிஸ்முடைய வேகத்தை விட பிரம்மாண்டமான. ஜிஸ்மு சாதிக்க முடியாதுன்னா கல்பு சாதிச்சிடும். ஒரு ஜிஸ்மால் உன்னுடைய உடல் ஒரு உடல் தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தவங்க குச்சண்டை போட்ட ஒருத்தன் குத்துனா நீ குத்துனா சமாளிச்சிக்கலாம், பலமாக இருந்தால் தான். அதுவும் நீ 2 பேர் சமாளிக்க முடியாது. ஆனால் அவன் கல்வி பல்லாயிரம் மக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கல்வியில் இருக்குது. எனவே கல்வியில் அவ்வளோ ஆற்றல் இருக்குது பாய். வாள் என்ன பாய், நீ வாள் வச்சிருக்க, ஒருத்தன் வாள் வச்சிருக்க, சண்டை போடுற. ஒரு வாள் தான் மோத முடியும். அப்படியா ஜி 50 பேர் வாழ்த்திட்டு சண்டை போட முடியுமா?
வைக்க முடியுமா? முடியாது. இப்போ உங்கள் வாலில் பிளாஸ்டிக் பிடி போட்டு கீழே ஒயர் சொல்லி கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துரு. 50 பேர் வாழ்ந்துடுவாங்க. பவர்ஃபுல் கரண்ட் வச்சுக்க பை. இந்த இது இருக்குது, எப்படி இது குரடு கட்டிங் பிளேயர் குரடு இருக்குது பை, அதில் பிளாஸ்டிக் பிடி போட்டுரும் பார்த்தீங்களா, கரண்ட்டை பிடிச்சி வித்துருவானு. அது பிடிச்சிட்டு கரண்ட்டை வேலை செய்வானு. கரண்ட் பாயுது உள்ள, அந்த கரண்ட் உள்ளே இருக்குது. எதுக்குள்ளே எங்கே பிளாஸ்டிக் பிடிச்சிருக்கானோ அதுக்குள்ளே கரண்ட் இருக்குது. கடுமையான கரண்ட்டு, பெரிய பெரிய ஒயர்லாம் கம்பத்தெல்லாம் வேலை செய்கிறான். 220 2200 வேலை செய்கிறான். இதில் 2200 பவர்லாம் குரண்டை பிடிச்சிட்டு வேலை செய்யணும் ஈஸியாக. இவன் பிடிச்சிருக்கானே அதுக்கு உள்ளே எங்கே ஒன்றா ஓடுது, கரண்ட் ஓடுது. அது மாதிரி வாலில் அப்படியே போட்டுக்கிறோம் பிளாஸ்டிக் கவர். அதுக்கு உள்ளுக்குள்ளே பவர் இருக்குது. அது 500 பேரையும் சமாளிக்கும். அவன் காரில் வச்சா காரே பற்றிக்கும் 2200 வச்சா. அப்போ உன் வால் பவர் இருக்கே அது வந்து ஒரு ஆள் தான் சமாளிக்கும். அதுக்கு உள்ள பவர் இருக்கே அது பல ஆயிரம் பேரை சமாளிக்கும். ஒரு உடல் பலம் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். உள்ள பலம் பல ஆயிரம் பேரை ஜெயிக்கலாம். உள்ளத்தை பவரில் கொண்டு வா. அதுக்கு தீனி போடுறதே இல்லை. காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் செலவு பண்ணுறோம், சாப்பாடு ஆக்கிறதுக்கு நேரம் செலவு பண்ணுறோம், அந்த ஆக்கிறதுக்கு சாமானை வாங்குறதுக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணுறோம். அலையிறோம். கைக்கில் ஒரு பக்கம் இருக்குது, காடை ஒரு பக்கம் இருக்குது, கோழி ஒரு பக்கம் இருக்குது, மீன் ஒரு பக்கம் இருக்குது, காய்கறி ஒரு பக்கம் இருக்குது. அதை அலையிறோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் 4 பேர் சமைச்சு அதை உட்காந்து சாப்பிட்டு அந்த மீனை முள்ளே எடுத்து மாம்பழத்தை அரிஞ்சு எல்லாம் திண்டு முடிச்சு களி வைக்கிறதுக்கு மகரிப் ஆயிடுது. எவ்வளோ நேரம் இன்னைக்கு உள்ளத்துக்கு உணவளித்தாய், உன்னை பட்டினி கிடக்குது. அல்லாஹ் ஜிக்ர் கொண்டு குறைஞ்சபட்சம் சூஃபியாக்கள் பாசன் பார்த்துக்கு 1 மணி நேரம் பாசன் பார்த்துக்கிறாவது செய்யும். 1 மணி நேரம் பாசன் பார்த்துக்கிற உங்கள் மேலே கடமையாங்க. ஒவ்வொருத்தரும் செலவாத், இஸ்திக்ஃபார், தௌபா, லா இலாஹா இல்லல்லாஹ், முஸாக்கரா, திலாவத், கல்பு பசு, ஷுஹூதை கொண்டு ரூஹுக்கு உணவு. அது ஷுஹூது அக்கதாஹிர் பசூர், ரூஹுடைய உணவு. முராகபே நசரி இது வந்து இதை கொண்டு தன்னை பலப்படுத்தி கொண்டால் அல்லாஹ் அவனை வேலை வாங்குவான். ரூமி நாயத்துடைய மஸ்னவியில் எதுமா சொல்கிறாங்க. அதை விளங்கக்கூடிய ஆற்றலை பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.